Taste the Daily. வால்பாறை அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக கோவையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. வால்பாறை தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி உடலுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் அஞ்சலி. அமுல் கந்தசாமியின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய கழக பொதுச் செயலாளர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது மிகுந்த பற்று கொண்டு சிறந்த முறையிலே கழக பணியாற்றிய மறைந்த சகோதரர் அமுல் கந்தசாமி அவர்கள், அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவரை பிரிந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் பகுதி கழக தொண்டர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வால்பாறை தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி உடலுக்கு மாலை அணிவித்து அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி அஞ்சலி. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளும் அஞ்சலி. சேலம் புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையை ஏற்று மாற்றுக் கட்சியினர் 400க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து கழக பொதுச் செயலாளர் வரவேற்று வாழ்த்தினார். திருவாரூர் அருகே இளம்பெண்ணை காதலித்து பாலியல் ரீதியாக அத்துமீறிய இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களை குறிவைத்து பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் கொந்தளிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஓரினச் சேர்க்கைக்கு மறுத்த 5 வயது சிறுவன் கல்லால் அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொருக்குப்பேட்டையில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் செய்வதை கண்டித்தும் கேட்காததால் மனைவியை கத்தியால் குத்திய கணவர். அப்பா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே பழங்குடியின வகுப்பைச் சார்ந்த 17 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலினின் விடியா திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகள் வாழவே தகுதியில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டதாக பெண்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே இளைஞர்கள் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்ற 3 பெண்கள் பிடிபட்டனர்.
பூ விற்பது போல் கஞ்சா விற்கப்படும் நிலையில் போதைப் பொருட்களை எப்போதுதான் ஒழிப்பீர்கள் முதல்வரே என்று மக்கள் கேள்வி. சென்னை அடுத்த அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே 25 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் தரிகட்டு கிடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கடத்தி வரப்பட்ட 6 கிலோ கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் பறிமுதல். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதைப் பொருள் புழக்கமே ஸ்டாலின் ஆட்சியின் தோல்விக்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே மணக்குடி கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 90 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கடல்வழி கஞ்சா கடத்தலும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 15 கிலோ ஹான்ஸ், கூல்லிப் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பிடிபட்டன. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் சந்து பொந்து எல்லாம் போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 2 சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப்பொருள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க காரில் கடத்தி வரப்பட்ட 11 கிலோ கஞ்சா சிக்கியது. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கிடைக்காத நாட்களே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கல்லூரி மாணவர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா விற்ற 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் விற்பனையால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. KN நேரு தம்பி தொடர்புடைய 137 கோடி ரூபாய் மதிப்பிலான அறக்கட்டளை சொத்துகள் சட்டவிரோதமாக தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டதாக புகார். கொள்ளை மற்றும் மோசடியில் திளைக்கும் குடும்பம் முதல் அனுதாபிகள் வரை அனைவரின் முகமூடிகளும் கிழிக்கப்படுமா என மக்கள் எதிர்பார்ப்பு. சென்னை கொடுங்கையூரில் ஜிம் பெண் பயிற்சியாளரிடம் 5 லட்சம் மோசடி செய்த இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். கோவையில் குறைந்த விலையில் தங்க நகை வாங்கித் தருவதாக கூறி 3 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் மோசடி சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியீடு. விடியா ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததே கொள்ளைகளுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உதயநிதியின் நண்பர் என கூறி செவிலியர் வேலை வாங்கி தருவதாக 4.5 லட்சம் பணம் பெற்றுக்கொண்டு போலி பணி ஆணை வழங்கியவர்கள் மீது விடியா அரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திமுகவின் கொடி, ஸ்டாலின், உதயநிதி மற்றும் விடியா அரசின் அமைச்சர்களுடனான புகைப்படங்கள் என அனைத்தும் குற்றவாளிகளுக்கு லைசன்ஸ் ஆகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திமுக கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சின்ன பெருந்திர மூலியமாக நாங்கள் ஒரு 4.5 லட்ச ரூபா பணம் கட்டணும், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 6-7 மாதம் ஆகுது. இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. தயாநிதி மாறன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1.5 லட்ச ரூபா போட்டு விட்டோம். அப்புறம் 3.5 லட்ச ரூபா கையில், மொத்தம் 4.5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா மீசை மனோகரன் சொல்லிட்டு அவங்களுடைய கோயில்பட்டி ஜிஹெச்சுக்கு முன்னாடி அவங்களுடைய கையில் வச்சு நாங்கள் பணம் கொடுத்தோம். வந்து கேட்டதுக்கு எங்களுக்கு பயமுறுத்துறாங்க. என்ன சொல்கிறது, பணம் நாங்கள் நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கின மாதிரி, பணமே நீங்கள் வாங்கிக்கிட்ட மாதிரி ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை சொல்கிறாங்க. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குளுக்கோஸ் ஸ்டாண்ட் இல்லாததால் உள்நோயாளிக்கு அங்கிருந்த ஒருவரிடம் குளுக்கோஸ் பாட்டிலை கொடுத்து குளுக்கோஸ் ஏற்றும் அவலம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் அவல நிலைக்கு இந்த சம்பவமே சான்று. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருக்குறளை உளறி கொட்டிய ஸ்டாலின், இன்மை புகுத்திவிடும் என்பதற்கு பதிலாக இளமை புகுத்திவிடும் என வாய்க்கு வந்தபடி உளறிய ஸ்டாலினால் மக்கள் நகைப்பு. இத்தகைய அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திவிடும்னு சொன்னார் வள்ளுவர். இத்தகைய அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் தமிழ்நாடு யோகா ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பினர் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டம். 2 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்காத விடியா அரசை கண்டித்து போராட்டம். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே கிராம உதவியாளர் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையால் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 1,06 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 878 டன் ரேஷன் அரிசி கடத்தப்பட்ட அவலம். போலி குற்றவாளிகளை பிடித்தது போல கடத்தல் அரிசிக்கு கணக்கு காட்டி விளம்பரம் தேடும் விடியா அரசின் காவல்துறை கோட்டை விட்ட கடத்தல்கள் எத்தனை, அதில் ஈடுபட்ட உடன்பிறப்புகள் எத்தனை பேர் என கணக்கு வெளியிட முடியுமா என மக்கள் கேள்வி. சென்னை அரசு பள்ளி சுற்றுச்சுவரில் தீய சக்தி திமுக அத்துமீறி கட்சி விளம்பரம் செய்துள்ளதற்கு கடும் கண்டனம். திருந்தாத திமுகவிற்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என மக்கள் ஆவேசம். மின்துறையில் 200 கோடி ரூபாய்க்கு மேல் திட்ட செலவு உடைய துணை மின் நிலையங்களை தனியாருக்கு தாரை வார்க்க மாநில மின் தொடரமைப்பு நிறுவனத்தை துவக்க திட்டமுள்ள ஸ்டாலின் அரசு. மின்துறையில் கொள்ளையடித்தது போதாது என தனியாரிடம் விட்டு கமிஷன் பார்க்க நினைக்கும் விடியா அரசால் மின்கட்டணம் உயர்ந்து மக்கள் தலையில் வரிச்சுமையை ஏற்றும் அபாயம். கடந்த 2023 செப்டம்பரில் விடியா அரசால் 4.5 கோடி கணக்கு காண்பித்து 6 வாரத்துடன் தொடங்கப்பட்ட மொபைல் கழிப்பறையான ஷீ டாய்லெட்களை கண்களால் கூட பார்க்காத பெண்கள். ஷீ டாய்லெட் திட்டத்தின் தோல்வி ஆட்சியின் முன்னுரிமைகளையும் பெண்ணுரிமை குறித்த திமுகவின் புரிதலையும் கேள்விக்குள்ளாக்குவதாக பெண்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் ஆபாச பேச்சால் அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடியின் நிகழ்ச்சியில் கூட்டத்தை கூட்ட பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து அழைத்த திமுகவினர். திமுக கூட்டங்களை பொதுமக்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் பணத்தை கொடுத்துதான் ஆட்களை அழைக்க வேண்டிய பரிதாபம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே அரசு பள்ளியில் ஆசிரியர் அடித்ததில் 3ஆம் வகுப்பு மாணவனுக்கு வலிப்பு ஏற்பட்டு பள்ளியிலேயே சுருண்டு விழுந்த பரிதாபம். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு பள்ளியை முற்றுகையிட்டு விடியா அரசிற்கு எதிராக போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. ஏன்ப்பா ஒன்று அடிச்சிட்டாங்க? காட்டுப்பா, காட்டு. ஏன்ப்பா அடிச்சிட்டாங்க? புக்கில் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அடிச்சிட்டாங்களா? எப்படி ரொம்ப வலிச்சுதா? மயக்கம் போட்டு கீழே வந்துட்டியா? ஐயோ. சார் வேறு என்ன சொன்னார்? ஹாஸ்பிட்டல் இட்டு போனாரா? ஹாஸ்பிட்டல் இட்டு போகல, அப்படியே உன்னை படுக்க வச்சிட்டாரா? ரொம்ப வலிச்சுதாப்பா? எதால் அடிச்சிட்டாரு? குச்சால் அடிச்சாராப்பா? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரேஷன் கடையில் பயோமெட்ரிக் கருவி சரிவர செயல்படாததால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து பொருட்கள் வாங்கிய அவலம். மக்களை பாடாய்படுத்தி வரும் இந்த ஸ்டாலின் ஆட்சி என்றுதான் முடியுமோ அன்றே நமக்கு நிம்மதி என மக்கள் ஆதங்கம். தேனி மாவட்டம் சின்னமனூரில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் அங்கன்வாடி பெண் ஊழியர் சம்பவ இடத்திலேயே பலி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு போக்குவரத்து பணியாளர்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட பண பலன்கள் நிலுவையில் வைத்துள்ளதால் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ள ஓட்டுநர்கள் பேருந்து இயக்கத்தில் கவனமாக இருப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே கடலில் விழுந்து மாயமான மீனவர் கச்சத்தீவு கடல் பகுதியில் சடலமாக கண்டெடுப்பு. கடல் சீற்றம் காரணமாக படகு நடுக்கடலில் மூழ்கிய நிலையில் உயிரிழந்ததாக தகவல்.
விடுமுறை தினத்தையொட்டி காசிமேடு மார்க்கெட்டில் குவிந்த மீன் பிரியர்கள் வஞ்சரம் 1000 ரூபாய்க்கும், சங்கரா மீன் 400 ரூபாய்க்கும், இறால் 300 ரூபாய்க்கும், நெத்திலி 200 ரூபாய்க்கும் விற்பனையானதால் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்ற மக்கள். சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள சாலையோரங்களில் பட்டுப்போன மரங்கள் சாலையில் முறிந்து விழுவதால் அச்சத்துடன் செல்லும் வாகன ஓட்டிகள். மரங்கள் பராமரிப்பு செலவு செய்வதாக பல கோடி ஒதுக்கிய நிதியை திராவிட மாடல் திமுக அரசு வீண் விளம்பரம் செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக குன்னூரில் சுமார் 6.41 லட்சம் கிலோ தேயிலை தேக்கம். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கவலை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மேம்பாலத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல். விடியா அரசின் முறையான திட்டமிடப்படாத போக்குவரத்து வழிமுறைகளால் அவதிக்குள்ளாவதாக வாகன ஓட்டிகள் வேதனை. மத்திய அரசின் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஏர் இந்தியாவில் 3 மூத்த அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து உத்தரவு. விமானிகள் அனுமதிக்கப்பட்ட பணி நேரத்தை மீறி பணியாற்றியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நடவடிக்கை. அதிமுக ஆட்சியில் 7.5% இடஒதுக்கீட்டில் நன்கு பயன்பெற்று வந்த அரசு பள்ளி மாணவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பயன்பெற முடியாத அவலம். நீட் ஒழிப்பு என்ற பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மருத்துவக் கல்வியில் திராவிட மாடல் அரசின் விளம்பர காட்சிதான் 4 ஆண்டுகால வளர்ச்சி என மக்கள் குற்றச்சாட்டு. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை வழங்கும் பணியை தொடங்கிய ஏர் இந்தியா நிறுவனம் 3 குடும்பத்தினருக்கு இடைக்கால நிவாரணமாக தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். ஈரான் மீது முதல் முறையாக நேரடி தாக்குதலை நடத்திய அமெரிக்கா. ஈரானின் 3 அணு உலைகள் மீது குண்டு வீசி தாக்கியது வெற்றியடைந்ததாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய சிறப்பான தாக்குதலுக்கு வாழ்த்துகள் என அந்நாட்டு மக்களிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் எனவும் அமைதி அல்லது அழிவு ஏற்படும் எனவும் பேச்சு. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் போரின் தொடக்கம் என ஏமனின் ஹவுதி அமைப்பு கருத்து. அணுசக்தி நிலையத்தை அழிப்பது போரின் முடிவு அல்ல, ஆரம்பம் என ஆவேசம். பக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் உச்சத்தலைவர் காமேனி எச்சரிக்கை. அமெரிக்காவிற்கு பெரும் அழிவு காத்திருக்கிறது எனவும் எச்சரிக்கை. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் கவலை அளிப்பதாகவும் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் கருத்து. பிரச்சனைக்கு இராணுவம் மூலம் தீர்வு கிடைக்காது, பேச்சுவார்த்தை தான் முன்னோக்கி எடுத்து செல்லும் எனவும் ஆலோசனை. அமெரிக்காவின் புளோரிடாவில் ஃபைபர் ஆப்டிக் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் விமான போக்குவரத்து கட்டுப்பாடு ரேடார் சிறிது நேரம் செயலிழப்பு. இதனால் எந்த விமானமும் பாதிக்கப்படவில்லை என ஃபெடரல் ஏவியேஷன் விளக்கம். HIV-க்கு தினசரி மாத்திரைக்கு மாற்றாக 6 மாதங்களுக்கு ஒரு முறை செலுத்தும் வகையில் கிளியட் சயின்சஸ் உருவாக்கியுள்ள மருந்திற்கு அங்கீகாரம். இந்த மருந்திற்கான ஆண்டு செலவு 23 லட்சம் ரூபாயாக இருப்பதால் பொருளாதார பிரச்சனை காரணமாக பல நோயாளிகள் வாங்க முடியாத சூழல். பிரேசிலில் வானில் பறந்து கொண்டிருந்த ஹாட் ஏர் பலூனில் தீ விபத்து. பலூன் முழுவதும் எரிந்ததில் 8 பேர் உயிரிழப்பு. பஹல்காம் தீவிர தாக்குதல் தொடர்பாக தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக 2 பிடிபட்டனர். தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக ஃபவேஸ் அகமது, ஃபஷீர் அகமது ஆகியோரை பிடித்தது தேசிய புலனாய்வு முகமை.
ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்று வரும் பெர்லின் மகளிர் ஓபன் டென்னிஸ் போட்டி ஒற்றையர் பிரிவு போட்டியில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலன்காவை வீழ்த்தி செக் வீராங்கனை மார்க்கெடா அடுத்த சுற்றிற்கு முன்னேற்றம். பாரிஸ் டைமண்ட் லீக் 2025 ஈட்டி எறிதல் போட்டி 88.16 மீட்டர் தூரம் எறிந்து சாம்பியன் பட்டம் வென்றார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. ஆண்டர்சன் தெண்டுல்கர் கோப்பைக்கான முதல் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 113 ஓவர்களில் 471 ரன்கள் குவிப்பு. இங்கிலாந்து அணி 49 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளுக்கு 209 ரன்கள் எடுத்தது. ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஹாலே டென்னிஸ் தொடரின் ஒற்றையர் பிரிவில் கஜகஸ்தான் வீரர் அலெக்சாண்டர் பப்ளிக் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். ரஷ்ய வீரர் கச்சனோவை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். நடிகர் விமல் நடிப்பில் உருவாகியுள்ள தேசிங்கு ராஜா 2 திரைப்படத்தின் டீசர் வெளியீடு. படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் டீசரை வெளியிட்டது படக்குழு. அனுஷ்கா மற்றும் விக்ரம் பிரபு நடிப்பில் தயாராகியுள்ள காதி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியீடு. ஜூலை 11ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் சலோரே என தொடங்கும் பாடலை வெளியிட்டது படக்குழு.